எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 68 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறினுச்சது. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ் சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும். சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், பேசியக்கூடிய தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வழியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தன் அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், 2 வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். 2 விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சாருடைய உதவியாளர். நான் முகவரியில் சார் கூட தான் உதவியாளராக ஒர்க் பண்ணேன். அந்த வாய்ப்பு எனக்கு சார் கூட இந்த மேடையை எனக்கு கொடுத்தாரு. நான் சசியண்ணனுக்கு வணக்கம். இந்த சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் சொல்லாமலே என்ன பண்ணாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதுதான் நான் முகவரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமலே பண்ணேன். 100 சாமிகள் இந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரமாதமான படம். ஆனால் இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு பார்வையாளர்களை ஒரு சாமியாக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஒவ்வொரு பார்வையாளனும் இந்த படம் பார்த்தா ஒரு சாமி ஆகுவான்றது என்னுடைய நம்பிக்கை. நீட்சேவனுடைய ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ட்டு ஒரு ஜெர்மன் நாவல் இருக்கு. அதில் வந்து நீட்சே சொல்றது என்னன்னா, கடவுள் இறந்து விட்டான்னு அறிவிக்கிறார். கடவுள் இன்று இறந்து விட்டார். இப்ப கடவுள் இறந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி கடவுள் மாதிரி வாழ்றது அப்படின்றது தான் அந்த ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான் நாவலுடைய சாரம். ஏன்னா கடவுள் இருந்தா நீங்க எல்லாம் கடவுளுக்கு பயந்து நியாயமா இருப்பீங்க. கடவுள் உங்களை தண்டிச்சுடுவார் தப்பு பண்ணா. கடவுள் நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் கடவுள் இறந்த ஒரு உலகத்தை மனிதன் எப்படி வாழ்றது, அதுதான் ஜராதுஸ்ரா. அவன் தான் சூப்பர்மேன். அவன் எப்படி கடவுள் இல்லாத உலகத்தில் நான் கடவுளா வாழ்றேன் பாடுறா அப்படின்னு காட்டுவான். அதுதான் இந்த படம்.
இந்த படத்தின் மூலமாக நம்ம எல்லாம் கடவுள் ஆகணும். ஆகலன்னா நம்ம சாதாரண மனிதனாக இருக்கோம்னு அர்த்தம். இதில் விஜய் ஆண்டனி சார் மற்ற நடித்த அத்தனை பேரையும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. அது இந்த டெக்னீஷியன் அத்தனை பேரையும் பிரமாதமாக சொல்லிட்டாங்க. நான் அவங்கள பற்றி மீண்டும் சொல்லி, ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் வந்து ஏற்கனவே கேமராவை எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ணன்லாம் ரொம்ப கடுப்பு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டே முடிங்கடான்னு. அதனால் அவங்களுடைய உள் மனசுப்படி நான் முடிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சசார்கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சசாருக்கும் எனக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது, இது அவருக்கே தெரியாது. 98 சொல்லாமலே ரிலீஸ் ஆச்சு. நான் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அசோக் நகரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கள் அப்பா ஒரு சின்ன வெல்டிங் கடை வச்சுருந்தாரு. அங்கே எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் டீ கடைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் சார் வந்து ஸ்கூட்டர் நிறுத்தி ரிப்பேர் பார்க்க வந்தார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இவர் தான் சொல்லாமலே படம் எடுத்த டேரக்டர், சூப்பர் படம் அப்படின்னு. எனக்கு சினிமா மேலே அப்பயே பயங்கர பேஷன் இருந்துச்சு. சொல்லிவிட்டு நான் டீ வாங்க கடைக்கு அமிச்சிட்டாங்க என்ன. நான் திரும்பி வரதுக்குள்ளே பார்த்தா எங்கள் அம்மா போய் சார்கிட்ட பேசிட்டாங்க. சார், என் பையன் வந்து கதை கவிதைலாம் எழுதுவான், அவனுக்கு உங்கள் படம் ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் அவனை வச்சுங்க அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க போல் இருக்கு. வந்த உடனே சார் என்னை கூப்பிட்டு தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த விஷயத்தில், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னார், அங்கே எல்ஐசி கோட்ரஸோ சிவலிங்கபுரம் கோட்ரஸ் இருங்க, அங்கே எஸ்எஸ் ஸ்டான்லின்னு ஒரு அசோசியேட் இருக்கார், அவரை போய் பாருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் அதுக்கப்புறம் பார்க்கல, காலேஜுக்கு போயிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி அவர் படத்தை பற்றி பேசுறதுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு பிச்சைக்காரன் படம் ரொம்ப பிடிக்கும். திரும்ப இந்த படத்தில் வந்து சாரும் விஜய் ஆண்டனி சாரும் சாரும் சேர்ந்துருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரோட நல்ல மனசுக்கும் சாரோட பேஷனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நேரமின்மை காரணமாக நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் ரஷ் பண்ண போகிறோம். சசி சார், இந்த படத்தை பற்றி நிறைய பேர் சொல்லி கேட்டுட்டோம். நீங்கள் இந்த படத்தை பற்றி 55 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பேஸ் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்த லிங்குசாமி சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, என் மனசுக்கு சரி. இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசாக இன்றைக்கி இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது, அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மணி கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த
மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கிருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்ல இருந்து தொடங்கி யார் யாரோ நீங்க இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவா இருக்கலாம், இல்லட்டினா அவள் ஒரு தொடர்கதை கவிதாவா இருக்கலாம், சோபாவா இருக்கலாம், முள்ளுமலம் சோபாவா இருக்கலாம், சாவித்திரியா இருக்கலாம், மகாநடியில் நடித்த நம்ம இப்போ கீர்த்தி சுரேஷா இருக்கலாம், அனுஷ்கா மேடமா இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்கு. அற்புதமா பண்ணிட்டீங்க, மிக அற்புதமா இருந்துச்சு. அந்த சாங்ல ஒரு இடத்துல நீங்க சிரிக்கும் போது அப்படி இருக்கு, அவ்வளோ அற்புதமா ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கு. வாழ்த்துக்கள். விஜயானி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டீங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க நடிக்கலையான்னு கேட்டா அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கும். நிஜமா இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸ் சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த கேரக்டர் எவ்வளவு லட்சணமா, எவ்வளவு அழகா அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரியே நீங்க சிரிச்சு அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னொரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளவு லட்சணமா இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த படத்தில் நிறைய பாருங்க எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானோ முருகதாஸோ மிக முக்கியமான டேரக்டர்ஸ் எல்லாமே என்னன்னா பெரிய டெக்னீஷியன்ஸோட தான் ஒர்க் பண்ணுறோம். அது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அவர் கையில் ஒரு இது இருக்கு, ஒரு ஆளுமை இருக்கு. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பல முறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் ஷூட்டிங், பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்னைக்கு முருகதாஸ் எல்லாமே, சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் லிங்குசாமி சார் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 25 years not a big deal அப்படின்னு உங்களுடைய ஃபிலிமோகிராஃபிக்கு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா யூ ஹேவ் அ லாங் வே டு கோ சார். நாங்கள் இன்னும் 50 years கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும். தேங்க்யூ ஸோ மச் லிங்குசாமி சார்.